வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, வயது வித்தியாச திருமணம் யாருக்கு ஏற்படும், அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வருங்கால கணவர் அல்லது மனைவி உங்கள் வயதை விட குறைவான வயது உடையவங்களாக இருப்பாங்களா, அல்லது உங்கள் வயதிற்கு சமமான வயது உடையவங்களாக இருப்பாங்களா, அல்லது உங்கள் வயதை விட அதிக வயதுடைய வரன் அமையுமான்னு சொல்லி எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தை வச்சும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியோடு சேர்க்கை பெறக்கூடிய கிரகத்தை வச்சும் நம்மளுக்கு வரக்கூடிய வரனோட வயது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரன் இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரனுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்க வரக்கூடிய வரன் அவங்க வயதை விட குறைவான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சூரியன், குரு, செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்க வரக்கூடிய வரன் அவங்க வயதிற்கு சமமான வயது உடையவங்களாக அமைவாங்க. அதிகபட்சம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம், ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சனி, ராகு, கேதுவுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்க வயதை விட அதிக வயதுடைய வரன் அமையும். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரன் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரனுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்க வயதை விட குறைவான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சூரியன், குரு, செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்க வயதிற்கு சமமான வயதுடையவங்களாக அமைவாங்க. அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சனி, ராகு, கேதுவுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்களை வரக்கூடிய வரன் அவங்க வயதை விட அதிக வயதுடைய வரன் அமைவாங்க. அடுத்தது 12 லக்கணக்காரர்களுக்கும் பார்ப்போம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சுக்கிரனோட வீடு வர்றதுனால மேச லக்கணம் அல்லது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வரனோட வயது குறைவான வயது உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தது ரிஷப லக்கணம், ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக செவ்வாயோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் சமமான வயது உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தது மிதுன லக்கணம் அல்லது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக குருவோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் சமமான வயது உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தது கடக லக்கணம், கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சனியோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அதிக வயதுடைய வரனாக அமையும். சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சனியோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அதிக வயதுடைய வரனாக அமையும். அடுத்தது கன்னி லக்கணம், கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக குருவோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் சமமான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது துலாம் லக்கணம், துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக செவ்வாயோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் சமமான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது விருச்சக லக்கணம், விருச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சுக்கிரனோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் குறைவான வயதுடைய வரனாக அமையும். அடுத்தது தனுசு லக்கணம், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக புதனோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்கள விட குறைவான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது மகர லக்கணம் அல்லது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சந்திரனோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்கள விட குறைவான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது கும்ப லக்கணம், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக சூரியனோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு சமமான வயதுடைய வரன் அமையும். அடுத்தது மீன லக்கணம், மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாக புதனோட வீடு வர்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்களோட குறைவான வயதுடைய வரன் அமையும். அதாவது உங்கள் ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரன் இருந்தாலும் சரி, அது உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் புதன், சுக்கிரன், வளைபெரிய சந்திரனுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய வரன் உங்கள் வயதை விட குறைவான வயதுடைய வரன் அமைவாங்க. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சூரியன், குரு, செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய வரன் உங்கள் வயதிற்கு சமமான வயதுடையவங்களாக அமைவாங்க. அடுத்தது உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சனி, ராகு, கேதுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய வரன் உங்கள் வயதை விட அதிக வயதுடைய வரனாக அமைவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.